அதாவது வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா, வெற்றி, தோல்வி 2மே வந்து நடக்கும். யாருக்கு வெற்றி வரும், யாருக்கு தோல்வி கிடைக்கும் அப்படின்னெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம அந்த இடத்துல, அந்த களத்தில விளையாட்டு மைதானமா இருந்தா, அந்த களத்தில நம்ம வந்து தைரியமா வந்து விளையாடணும். தோத்து போயிருமா? பயமா இருக்கா? இப்படிலாம் நினைக்கக்கூடாது. எதிராளியை பத்தி கண்டிப்பா நினைக்காதீங்க. நம்மளோட வெறி, நம்மளோட லட்சியம் எல்லாம் என்னவா இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஜெயிக்கணும். அதுதான். அந்த ஒரே ஒரு வெறி மட்டும் இருந்தா வாழ்க்கையில வந்து கண்டிப்பா நம்ம வந்து ஜெயிச்சிரலாம். அதான் உண்மை. வெற்றி, தோல்விங்கிறது சகஜம். அது வந்து சகஜமா எடுத்துக்கணும். இந்த தடவ போனா அடுத்த தடவ அவ்வளோதான். இந்த தடவ டைப் ரைட்டிங்கில ஃபெயில் ஆயிட்டேன். நான் இனிமேல் வரவே மாட்டேன். நான் 10த்தில் ஃபெயில் ஆயிட்டேன். ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து 10த் ஃபெயில் ஆன பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கு ஒரு 2 சப்ஜெக்ட்ல போயிருச்சு. அப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்ன ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர். அப்போ அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு வந்தாங்க என்கிட்ட. சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. நீங்களாவது சொல்லுங்க. நீங்க சொன்னா கேட்பா அப்படின்ட்டு. அதாவது என்கிட்ட டைப் ரைட்டிங் கிளாஸுக்கு வந்துட்டு இருந்துச்சு அப்போ அந்த டைமில். அப்புறம் பார்த்தா ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு வர்றதே காணோம். அவங்க அம்மாவே கூப்பிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு, கௌரிக்கா நீங்கள் சொல்லுங்கக்கா, நீங்கள் சொன்னா தான் அவள் கேட்பா அப்படின்னு. எங்க பெத்த தாய் தகப்பன்னு சொல்லியே கேட்காத ஒரு பொண்ணு என்கிட்ட இப்போ ஒரு 3 மாதம் படித்த ஒரு பொண்ணு கேட்குங்களா? இல்லைங்க, அவ உங்க மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கிறா. பயம் இருக்குது அவங்களுக்கு உங்களை கண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரிங்க, நீங்கள் வீட்டுக்கு போய்க்கோங்க, நான் பேசிக்கிறேன்னு. அந்த பொண்ணு கடைசி வரைக்குமே வந்து முடியாது, முடியாது, நான் போனா ஃபெயில் ஆயிருவேன், ஃபெயில் ஆயிருவேன் இப்படி தான் சொல்லிட்டு இருந்துச்சு. கடைசியா ரொம்ப கோவம் வந்துருச்சு. இங்கே பாரு, இன்னொரு தடவை நீ எழுதி பாரு. கண்டிப்பா நீ பாஸ் ஆவ. நீ பாஸ் ஆகலைன்னா நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன், விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த பொண்ணு போய் படிச்ச அதே மாரியே டியூஷன் போனாங்க. படிச்சாங்க. 10த்தில் பாஸ் ஆனாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, +1 +2ல நல்ல மார்க் வாங்கியே பாஸ் ஆனாங்க. இன்றைக்கி பார்த்தா அந்த பொண்ணு எம்எஸ்சி படிச்சிருக்காங்க. எம்எஸ்சி பிஎட் என்னமோ முடிச்சாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சரி பரவால்ல, இந்த பொண்ணு இதெல்லாம் ஒரு உதாரணம். மற்றவங்களுக்கு வந்து ஒரு முன்னோடியா அவங்கள சொல்லலாம் அந்த மாரி. இன்றைக்கி அந்த பொண்ணு வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணாங்க டீச்சரா. அப்புறம் இப்போ தனியா டியூஷன் சென்டர் வச்சு டியூஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபேமிலி பார்த்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையாகவே அவங்களோட முயற்சி. ஆனால் நம்மளுக்கு ஒரு தூண்டுதல் கொடுக்கணும். அன்றைக்கி நான் வந்து அந்த பொண்ணு என்னடா சொன்னா கேட்க மாட்டேங்குதே அப்படின்னு ஒரு கோவத்தில் விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க, நிறைய தடவை 2 நாளாக பேசி பேசி எனக்கு வாயே வலிச்சு போய் என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் அப்படியே உக்காந்துட்டு இருந்தேன் நான். அன்றைக்கி அந்த பொண்ணு சரிங்க, நான் ஒவ்வொரு சப்ஜெக்டாக எழுதுறேன். சரி போனதே 2 சப்ஜெக்ட் தானே, அப்புறம் மறுபடியும் எழுதணும், போய் 2 சப்ஜெக்ட் எழுது, கொஞ்சம் கோபமாக ரொம்ப கண்டிஷன் போடுற மாதிரி நான் சொன்னேன். இன்றைக்கி பார்த்தா அந்த அவங்க வந்து இன்றைக்கி ஒரு சென்டர் வச்சு நடத்துகிறாங்க. நிறைய குழந்தைகளுக்கு டியூஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என்னோடய லைஃப்பில் உங்களை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். அதாங்க ஒரு டீச்சருக்கு வேணும்.